இல்ல. அப்ப விலங்கல்ல. யன என்றா என்ன? போங்க. போங்க வராது. உங்களுக்கு விலங்கல்ல. அடுத்தாள் சொல்லுங்க. அப்ப மத்தாள் சொல்லுங்க. யன என்றா என்ன? போகிற. போகிறேன்னு வரும். யன என்றால் போகிற என்று அர்த்தம். நான் சொன்னேன் தானே, ந வந்து கிற, யாதான் போன்னு அர்த்தம். போகிற, யன போகிற. இதோட நாங்க கொட்டை போட்டோம். யன கொட்டைண்டா என்ன? போகும்போது. போகும்போது. யன கமங்டா என்ன? போய்கொண்டு. இப்ப நான் உங்களுக்கு இப்ப மூணு விஷயம் சொல்லித்தரேன். 3 சொல் சொல்லித்தரேன். இந்த 3 சொல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எழுதுறதுக்கு முதல்ல விலங்குங்க. முதல்ல எழுதுறதுக்கு பேனாவை எடுத்தாச்சு. ரைட், எடுத்துடணும். பேனா தான் முக்கியம். பேனா தான் படிக்குது, நாம படிக்கிறது இல்லை. பேனா எடுக்கக்கூடாது. முதலாவது நாம செய்ய வேண்டிய வேலை என்ன? அதை உச்சரிக்கணும். 2வது விஷயம் அதோட அர்த்தம் என்னன்னு விளங்கணும். 3வது விஷயம் அது கம்ப்ளீட்டான்னு பார்க்கணும். அதுக்கு பிறகுதான் எழுதணும். விளங்கிட்டா? முதலாவது எழுதுறது இல்லை. பேனா எல்லாத்தையும் வச்சு போட்டு நான் சொல்றது கேளுங்க. முதலாவது ஒன்று எக்க. என்னது? எக்க 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 எக்க. அடுத்தது விதிக 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 விதிக. அடுத்தது தே 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 டிஎச்இ தே தே தே. எக்க விதிக தே. என்னென்ன? எக்க. எழுதக்கூடாது. எக்க எக்க விதிக தே தே. எக்க விதிக தே. இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் தானே, நான் சொல்ற பாடம் கொஞ்சமா படிச்சு தரேன். அதை விளங்கினாத்தான் அடுத்த சப்ஜெக்ட் விளங்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்ப ஏற்கனவே யன என கணன்றது விளங்கி இருக்கணும் உங்களுக்கு. இது விளங்காதாக்கள் யார் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். யன என பொன கண. ஏன் விலங்கல்ல கோஷா சொல்லுங்க பாப்போம். கோஷா என்ன விலங்கல்ல? கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிடலாம். போன் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டு. ஆஹா. அப்புறம் அப்ப ஏன் மெசேஜ் பண்ணி கேட்கல? வாட்ஸ்அப்ல ஏன் கேட்கல? நான் ஜாயின் பண்ணிடலாம் போயிட்டு எனக்கு வீடியோ கொஞ்சம் போடுங்க. இல்ல வீடியோ இல்ல என்னட்ட. நேத்தே வீடியோ இல்ல. வியாழக்கிழமை வீடியோ இல்ல. சில டைமுக்கு ரெக்கார்ட் ஆகும், சில டைமுக்கு ரெக்கார்ட் ஆகாது. சரியா? அதனாலதான் நான் சொன்னேன், என்னண்டா உங்களுக்கு இது டவுட் இருந்தா கட்டாயம் கேட்கணும். நான் ஏன் தெரியுமா ரெக்கார்ட் தரல? ரெக்கார்ட் நமக்கு முக்கியமே இல்லை. ரெக்கார்ட் கொடுக்குறாக்கள் சம்பாதிக்கிறாக்கள். விளங்கிச்சா? கிளாஸ் ரெக்கார்டிங் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? நீங்க கிளாஸுக்கு வாங்க, கிளாஸுக்கு நீங்க வாங்க, இன்றைக்கு நீங்க வரலன்னு சொன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் தருவோம் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க? சேருவாங்க. அப்ப காசு கட்டுப்படும். அதுக்காகத்தான் படிக்க மாட்டாங்க. விளங்கிச்சா? அது 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 பிறகு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. விளங்கிச்சா? அவசரமா இன்றைக்கு எங்கேயாவது போக வேண்டி வரும், அங்க போயிருவாங்க. அப்ப அதுக்காகத்தான் நான் ரெக்கார்டிங் கொடுக்கறல. ஏனண்டா நீங்க கிளாஸ்ல வந்து இருக்கணும். இருந்தா தான் அங்க நடக்கும். அது இல்லாட்டி அது நடக்காது. ஒரு நாள் நடக்காது. விளங்கிச்சா? இப்ப ஸ்கூல் பாடமா இருந்தா பிரச்சனை இல்லை. ரெக்கார்டிங்க போட்டா வாய்ப்பாடம் ஆகிட்டு போறது தானே. ஸ்கூல் பாடம் வந்துட்டு விளங்கணும்ன்றது இல்லை தானே. வாய்ப்பாடம் ஆகினா பாஸ் ஆகலாம். விளங்கிச்சா? ஸ்கூல்ல படிக்கிற படிப்பு வாய்ப்பாடம் ஆகினா பாஸ் ஆகலாம். அங்க டேலண்ட் எல்லாம் தேவையில்லை. யாருக்கும் டேலண்ட் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாய்ப்பாடம் இருந்தா கேட்கிற கேள்விக்கு இதுக்கு இதுதான் பதில்னு தெரிஞ்சிருந்தா சரி பாஸ் ஆகிடலாம். பேப்பர் கிடைக்கும். வாழ்க்கையில அதுக்கு ஃபெயில். விளங்கிச்சா? நீங்க இப்ப இதை நீங்க விளங்கணும், விளங்கி கதைக்கணும். அதுக்காக வேண்டி ரெக்கார்டிங் எதிர்பார்க்க கூடாது. கட்டாயமா கிளாஸுக்கு வரலண்டா உடனடியா கால் பண்ணியோ அல்லது பர்சனலா சரி ஒரு மெசேஜ் ஒன்று போட்டோ, என்ன ஆண்டி கிளாஸ் வரையலாம் போயிட்டுது, எனக்கு இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு கொள்ளணும், என்னன்னு சொல்லித்தாங்கன்னு கேட்டு படிக்கணும். சரியா? கட்டாயம் செய்யணும் அதை. இப்ப மறுபடியும் நான் உங்களுக்கு வியாழக்கிழமை படிச்ச பாடத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். கோஷாவுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது கடைசி சான்ஸ் கோஷா. நீங்க என்ன செய்யணும்னா எனக்கு கேட்கணும். சரியா? கிளாஸ் மிஸ் ஆகினா கேட்கணும், கால் பண்ணணும், கேட்கணும். அப்ப இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்ல சரி போடணும். சரி, நல்ல விலையை கொள்ளுங்க. நீங்க போடுங்க போடுங்க, கொப்பில் எழுதுங்க. ஒன்றுக்கு கீழே ஒன்று எழுதணும். இல்லைங்களா? ஒன்றுக்கு கீழே ஒன்று எழுதணும். நேருக்கு நேரம் எழுதக்கூடாது. எழுதுங்க. என்னன்னு சொன்னால் போ போ எழுதுங்க. போ ஒன்று எழுதுங்க. போ. சரியா? போ
மத்தெல்லாம் மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மத்தெல்லாம் மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சத்தம் வரக்கூடாது. முதலாவது போ. போ போட்டீங்களா? போ. சக கிர கிர கீனா ராணா பெரிய ராணா கிர. சரியா? சக ஓம் ஆண் 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 ஒரு கோடு போட்டு ஆள் ஒரு கோடு போட்டு ஆர் ஒரு கோடு போட்டு ஆய் இன்னொரு கோடு போட்டு ஏன் இன்னொரு கோடு போட்டு ஓம் இன்னொரு கோடு போட்டு ரீர்கள் இன்னொரு கோடு போட்டு ரார்கள். சரியா? ரெண்டாவதா போடுங்க சாப்பிடு என்று போடுங்க. இப்ப சொல்லுங்க முதலாவது என்ன இருக்கு? ஆண் இல்ல 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 முதலாவது என்ன எழுதுனீங்க? முதலாவது நான் எழுதுன என்ன? போ போ. சக என்ன இருக்கு? கிரா போ சக கிர ரெண்டையும் சேர்த்து என்ன வரும்? போகிற போகிற. அதுக்கு பிறகு சக என்ன இருக்கு? ஆண் போ சக கிர சக ஆண் மூணும் சேர்த்து எப்படி வரும்? போகிறான் போகிறான். இது ஒரு நபரை குறிக்குது. அந்த ஆணுக்கு பதிலா கோடு போட்டு இன்னொன்று போட்டீங்க என்னது? ஆளா? ஆள் அப்படி போட்டா போ சக கிர சக ஆள் போகிறாள் அடுத்தது போட்டு பாருங்க. அடுத்த சொல்ல போட்டு பாருங்க. அதோட போகிறையோட போகிறார் போகிறாய் ஓ போகிறார் ஓ போகிறோம் போகிறாய் போகிறீர்கள் போகிறார்கள். இப்ப விளங்குதா? கடைசியில வந்திருக்கிற ஆண் ஆள் ஆய் ஏன் என்றெல்லாம் வருது தானே? ஓம் இதெல்லாம் சிங்களத்துல வர வினை சொல்லல கடைசியில இருக்கிற வா. வா. சரியா? உதாரணம் ஒன்று சொல்றேன். கோஷா விளங்கி கொள்ளுங்க. எழுதுங்க கனவா. எழுதுங்க கனவான்னு எழுதுங்க. கனவா கனவா. இங்கிலீஷ்ல எழுதுனா நல்லம். சிங்களம் தெரிஞ்சா சிங்கள எழுத்து எழுதுங்க. சிங்கள எழுத்து தெரியலன்னு சொன்னா இங்கிலீஷ் எழுதுங்க. KANAWA கனவா. எழுதியாச்சா? ஓம் சார் சரி. அடுத்தது எனவா எழுதுங்க. ENAWA எனவா. அடுத்தது யனவா. YANAWA யனவா. சரி. அடுத்தது எழுதுங்க பொனவா. BONAWA பொனவா. அடுத்தது தானவா. DHA போடுங்க. DHAA தா NAWA தானவா. அடுத்தது கண்ணவா. GAN இன்னொரு NAWA கண்ணவா. இப்போ உங்கள்ட்ட வேற கலர் பேனா இருக்குதா? சிவப்பு அல்லது வேற ஏதாவது இப்ப எழுதுற பேனா வேற கலர் பேனா இருக்குதா? இதுல எல்லாத்துலயும் கடைசியில இருக்கிற வாவை ரவுண்ட் பண்ணுங்க. WA இருக்கா எல்லாத்துலயும்? மைக் ஆன் பண்ணுங்க கோஷா. ஓம் சார் சரி. இப்ப அந்த வாதான் அந்த எல்லாத்துலயும் வான்னு இருக்கா இல்லையா? ஆமா இருக்குது. அப்ப சிங்கள வினை சொல்லெல்லாம் அப்படிதான் வரும். கடைசியில வாண்டு தான் முடியும். எல்லா வினை சொல்லும் கடைசியில வாண்டு முடியும். சரியா? அந்த வாவுக்கு அர்த்தம் ஒரு நபர் அல்லது ஒரு பொருளா இருக்கும். ஏதாவது நடக்குதுன்னு சொன்னா அந்த வினை சொல்லுடைய நபரா இருக்கணும் அல்லது பொருளா இருக்கணும். யாராவது ஒருத்தர் தானே செய்யணும்.
இப்ப நாயின்னு சொன்னா அதுதான் செய்ய போகுது. நாய் சாப்பிடுது, நாய் குறைக்குது, நாய் ஓடுது, நாய் பாக்குது, நாய் தூங்குது, நாய் எழும்புது, நாய் குதிக்குது, நாய் சாகுது. இது எல்லாத்துக்கும் அந்த கடைசியில இருக்கிற வா அந்த சாகுது தீன்னு தானே முடியுது. ஏன்டா நாயின்றது அது, அப்படித்தானே? நாயின்றது நாங்க அதுன்னு தான் சொல்லுவோம். அதனாலதான் கடைசியில தூ தூ தூன்னு முடிஞ்சிருக்குது. சரியா? அப்ப அந்த தூண்டு வாரது, இப்ப ஒரு பொடியனா இருந்தா அவன் சாப்பிடுகிறான், அவன் குடிக்கிறான், அவன் எழும்புகிறான், அவன் ஓடுகிறான், அவன் பார்க்கிறான், அவன் துடைக்கிறான், அவன் குளிக்கிறான், அவன் கிளிக்கிறான், அவன் ஒட்டுகிறான், கடைசியில ஆண் 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 கேக்குது தமிழ்ல, அப்படித்தானே? இப்ப முன்னுக்கு வாரது அவளாக இருந்தால் அது தங்கச்சா இருக்கலாம், அல்லது அக்காவா இருக்கலாம், அல்லது மச்சியா இருக்கலாம், மச்சாலா இருக்கலாம், யாராக இருந்தாலும் நண்பியா கூட இருக்கலாம். அது அவளுண்டு அர்த்தம், அப்படித்தானே? ஒரு பெண் வந்தால் அவளுண்டு அர்த்தம். அப்ப அவள் ஓடுகிறாள், அவள் குடிக்கிறாள், அவள் நடக்கிறாள், அவள் பார்க்கிறாள், அவள் இருக்கிறாள், ஆள் 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 ஆள்னு கேக்குது. இதுதான் கடைசியில இருக்கிற வா. இப்ப புரியுதா? சிங்களத்துல கடைசியில வாண்டு வாரது ஒரு நபரை குறிக்குது. விளங்கிட்டா? அடுத்தது நடுவுல இருக்கிற நா பாருங்க, வாவுக்கு முன்னுக்கு நான் இருக்கா, என்ன 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 இருக்கும் பாருங்க. எல்லா வினை சொல்ல அப்படி இருக்கும், இருக்குதா? அதுதான் செயலை குறிக்கிறது, அது செயலை குறிக்குது. அப்ப கிர 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 கிரன்னு அர்த்தம். சரியா? அது சிங்களத்துல நான் வரும். சரிதானே? இப்ப சொல்லுங்க பாப்போம், கனவாவுல கா என்றா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. காண்டா என்ன அர்த்தம்? காண்டா என்ன அர்த்தம் தமிழ்ல? சிங்களத்துல காண்டா தமிழ்ல என்ன அர்த்தம்? சாப்பிடு. நேண்டா என்ன அர்த்தம்? நேண்டா என்ன அர்த்தம்? சாப்பிடு. இல்ல இல்ல இல்ல, நான் என்ன சொன்ன, நான் இதுல ஒன்று முதலாவது பாருங்களேன், ஓ சக கிர சக ஆள் போட்டிருக்கிறீங்க. அந்த ஆள் ஆண் ஆய் இதெல்லாம் வா கடைசியில சிங்களத்துல வர வா. விளங்குதா? சிங்களத்துல வர வினைச்சொல்லுல கடைசியில இருக்கிறது வா. அந்த வாதான் நபரை குறிக்குது. சரியா? அது ஆனா ஆளா ஆயா ஏனான்றது அந்த வாதான். சரியா? எல்லாத்துக்கும் வாதான் போடுறது. தமிழ்ல தான் மாறி மாறி வரும். சிங்களாக்கள் படிக்கும் போது அது கஷ்டம், நாம படிக்கும் போது லேசு. சரியா? அடுத்தது அந்த வாவுக்கு முன்னுக்கு நான் ஒன்று இருக்கா, என்னேன்னு ஒன்று இருக்கா, அதுதான் கிர என்ற அர்த்தம். அது தமிழ்ல கிர 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 கிர. அது என்னது? கிர. அப்ப சாப்பிடுகிறான் என்று சொல்றது கனவா. சாப்பிடுகிறாய் என்றாலும் கனவாதான், சாப்பிடுகிறேன் என்றாலும் கனவாதான், சாப்பிடுகிறோம் என்றாலும் கனவாதான், சாப்பிடுகிறார்கள் என்றாலும் கனவாதான், சாப்பிடுகிறது என்றாலும் கனவாதான். விளங்கிட்டா? இப்ப கான்றது என்ன? காண்டா என்ன? கனவா என்று சொல்லல, கா எதை குறிக்குது? சாப்பிடுறது. ஏன் சாப்பிடுறதுன்னு சொல்றீங்க? இப்ப கோஷா இப்படி வச்சுக்கொள்ளுங்களேன், இப்படி வச்சுக்கொள்ளுங்க. தம்பி சாப்பிடுகிறான் எழுதுங்க. தம்பி உங்க எழுத்துலயே பழகிட்டீங்க, இங்க மண்டைக்குள்ள எடுத்து பழகுறீங்க இல்லையே நீங்க. இங்க எடுக்கணும், மூளைக்குள்ள எடுக்கணும். விளங்கிச்சா? சாப்பிடுகிறான் எழுதிட்டீங்களா? சரி, இதுல கடைசியில வந்து முதலாவது என்ன இருக்கு? சாப்பிடுன்னு இருக்கா? சாப்பிடுக்கு ஒரு ரவுண்ட போடுங்க. அதுக்கு பிறகு என்ன இருக்கு? கிரான் இருக்கு. கீனா ரானா அரவு இன்னன்னா. அந்த அரவு வந்து ஆவண்ணாவை குறிக்குது. ஆண் எழுதணும். கிரசக ஆண் கிரான் தானே. அந்த மாதிரி கிராண்ட் ஒன்று இருக்கு, அதையும் ரவுண்ட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு அரவும் இன்னன்னாவும் இருக்கும், இருக்கா? அதையும் ரவுண்ட் பண்ணுங்க. இப்ப சாப்பிடுகிறான் என்று சிங்களத்துல எப்படி சொல்றது?
கனவா கனவா. கனவாவை எழுதுங்க. க ந வா எழுதுங்க. எழுதிட்டீங்களா? ஆம் சார். சரி, கடைசியில என்ன எழுத்து இருக்கு? கடைசி எழுத்து என்ன இருக்கு அதுல கனவாவுல? பா வாவை ரவுண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னுக்கு என்ன எழுத்து இருக்கு? நா ரவுண்ட் பண்ணுங்க அதையும். அதுக்கு முன்னுக்கு என்ன எழுத்து இருக்கு? பா ரவுண்ட் பண்ணுங்க அதையும். இப்ப சாப்பிடு சாப்பிடுகிறான்ல முதலாவது ரவுண்ட்ல என்ன இருக்கு? சாப்பிடு. கீழே சிங்களத்துல என்னத்தை ரவுண்ட் பண்ணிருக்கீங்க முதலாவது? கா காண்டா சாப்பிடுன்னு அர்த்தம். சாப்பிடு. விளங்குதா? கொப்பிய ஆம் பார்த்து சார். படிக்க இயலாது. கொப்பிய பார்த்து படிச்சா அது ஏட்டு சுரக்கா, கறிக்கு உதவாது. அது அது ஏட்டுல நீங்க வரைஞ்சு போட்டு பிரியாணி சாப்பிடணும்னா என்ன செய்யணும்? நாம அதை எடுத்து தான் சாப்பிடணும். வரைஞ்சு போட்டு சாப்பிடலுமா? அப்ப அதை புரியணும், அதை கையில எடுக்கணும், அதை என்னன்னு விளங்கணும், அதுல வாசம் வரணும், அதை டேஸ்ட் பண்ணணும். விளங்கிச்சா? அப்ப ரெண்டாவது என்ன இருக்கு? கீரைன்னு இருக்கா? கீரை. சிங்களத்துல என்ன இருக்கு அதுக்கு? ந அப்ப நேண்டா கீரைன்னு அர்த்தம். இப்ப சாப்பிடுவும் கீரையும் சேர்ந்து தமிழ்ல என்ன? சாப்பிடுகிற. சாப்பிடுகிற. அப்ப சிங்களத்துல எப்படி வரும் அது ரெண்டும் சேர்ந்து? கண காணண்டு வரும். இப்ப சாப்பிடுகிறான் என்று சொல்ல போகல சிங்களத்துல எப்படி இருக்குது? கனவா. இங்க சிங்களத்துல வந்தா எப்படி வரும்? இந்த தமிழ்ல வந்தா எப்படி வரும்? சாப்பிடுகிறான். சாப்பிடுகிறான் என்று வரும். அப்ப கடைசியில இருக்கிற வா வெட்டுப்பட்டா என்ன அர்த்தம்? சாப்பிடு. சாப்பிடுகிற. சாப்பிடுகிற. இருங்க விஷயம் அவங்க தான் விளங்கணும். என்ன அர்த்தம் வரும்? சாப்பிடுகிற. சாப்பிடுகிறேன்னு வரும். சரி, இப்ப போகிறான் எழுதுங்க. போகிறான் எழுதுங்க. சரியா? போகிறான் எழுதிட்டீங்களா? சரி, ஆம் சார். இப்ப அதுக்கு கீழே போகிறாள் என்று எழுதுங்க. சரி சரி. அதுக்கு கீழே போகிறாய் என்று எழுதுங்க. இப்ப ஒன்று கீழே ஒன்றா எழுதிருக்கிறீங்க. ஆம் சார். முதலாவது போன் இருக்கா? ஓ. அது அவ்வளோத்தையும் அப்படியே 3 போவையும் ஒன்றா ரவுண்ட் பண்ணுங்க. சரியா? ஆம் சார். ரைட். இப்ப ரெண்டாவதா என்ன இருக்கு? கிரை இருக்கா? கீரை. அந்த கிரை எல்லாத்தையும் மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா 3 கிரையும் ஒன்றா ரவுண்ட் பண்ணுங்க. சரியா? ஆம் சார். இப்ப கடைசியில ஆண் ஆள் ஆயின் இருக்கா? ஆம். அது எல்லாத்தையும் ஒன்றா ரவுண்ட் பண்ணுங்க. சரியா? ஆம் சார். இப்ப என்னன்னு சொன்னா யா ந வா எழுதுங்க. யா ந வா எழுதுங்க. சரியா? ஆம் சார். யனவாண்டா போறத குறிக்கும். முன்னுக்கு யாரு வாராங்களோ அவருக்கு ஏற்ற மாதிரி அது வாரும். இப்ப யனவாவுல கடைசியில இருக்கிற வாவை ரவுண்ட் பண்ணுங்க. சரியா? சரி, அதுக்கு முன்னுக்கு என்ன இருக்கு? வா நான் இருக்கா? ஆம் சார். நாவையும் ரவுண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னுக்கு யான் இருக்கா? ஆம் சார். யாவையும் ரவுண்ட் பண்ணுங்க. சரி சார். இப்ப போறதுக்கு சிங்களத்துல யனவான்னு சொல்றது. அதை பிரிச்சு பார்த்தா யாண்டா என்ன அர்த்தம்? போ. போண்டா அர்த்தம். நேண்டா என்ன அர்த்தம்? நேண்ட
கிர கிரன்னு அர்த்தம். அப்ப யனண்டா என்ன அர்த்தம்? போகிற போகிற. இப்ப கடைசியில வாண்டு ஒன்று இருக்குதானே, அது ஒரு நபரை குறிக்குது. விளங்குதா? யாரு செய்யறாருன்றத குறிக்குது. வாண்டா ஒரு நபரை குறிக்குது. ஆனா ஆளா ஆயாண்டு குறிக்குது. விளங்கிட்டா? நான் சொன்ன விஷயம் கிளியரா விளங்கிச்சான்னு சொல்லுங்க பாப்போம். கொப்பியெல்லாம் வச்சு போட்டு என்ன முகத்தை பார்த்து சொல்லுங்க. விளங்கிட்டா? ஆம் சார். விளங்கிட்டு சரி. அதுல ஆள் ஆயின்னு வந்திருக்கு தானே, அது ஒரு நபர் தானே. இப்ப நான் வந்தா அது ஒரு நபர். அப்ப நான் செய்கிறேன் ஏன்னு வருது. நீண்டு வந்தா ஆயிண்டு வரும். நீ செய்கிறாய். அவனுண்டு வந்தா செய்கிறான். அவளுண்டு வந்தா செய்கிறாள் வருது தமிழ்ல. விளங்கிச்சா? முன்னுக்கு யாரு வராங்களோ அவருக்கு ஏற்ற மாதிரி வினைச்சொல் மாறும். சிங்களத்துல அது எல்லாத்துக்கும் வாதான், எல்லா நபருக்கும் வாதான். விளங்கிட்டா? நேன்றது வந்தா கிரன்றது தமிழ்ல வரும். நே வந்தா கிரன்றது தமிழ்ல வரும். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க. ஹோதனவா என்னது சொல்லுங்க. ஹோதனவா. ஹோதனவாண்டா கழுவுறு. ஹோதனவா ஹோதனவா ஹோ எச் ஓ டிஹெச்ஏ ஹோத என்ஏ ஹோதன டபிள்யூஏ ஹோதனவா. எழுதக்கூட 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 எழுத வேணாம். ஹோதனவா. சரியா? சரி, இதுல இருக்கிற கடைசியில இருக்கிற வா என்னத்தை குறிக்குதுன்னு சொல்லுங்க அப்போ. கொப்பி பேனாவில வைங்களேன், மூடி வைங்க. அதாவது அதோட சைட்ல வைங்க. கொப்பி பேனா தொடக்கூடாது. இங்க என்ன பார்க்கணும், என்ன பார்க்கணும், படிக்கணும், எழுதக்கூடாது. சரியா? சொல்லுங்க. கடைசியில ஹோதனவாண்டா கழுவுறது. ஹோதனவாண்டா என்ன அர்த்தம்? கழுவுறது. சரி, நான் கழுவுகிறேன் எப்படி சொல்ற சிங்களத்துல? மம ஹோதனவா. மம ஹோதனவா. அம்மா கழுவுகிறாங்க எப்படி சொல்றது? அம்மா ஹோதனவா. அம்மா ஹோதனவா. இப்ப கழுவுறாங்க கழுவுறேன் அந்த ஏன்னு எப்படி மாத்துற ஆங்கன்னு எப்படி மாத்துறன்ற டவுட் நமக்கு தேவையில்லை. அம்மாண்டு வந்ததுனால அவங்கன்னு அர்த்தம். அம்மாண்டா அவர் என்று அர்த்தம். அம்மா கழுவுகிறார் அப்படித்தானே. அம்மா அவங்கன்னு வந்தா கழுவுறாங்கன்னு வருது. அப்ப நான் வந்ததுனால அது என்னுடையது. அதனால ஏன் வந்திருக்குது. நான் கழுவுகிறே ஏன் 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 என்னுடையது. அந்த செயல் என்னுடையது அப்படித்தானே. அதனாலதான் ஏன் வந்திருக்குது. சரியா? நான் கழுவுகிறேன். இப்ப அதுல இருக்கிற ஹோதனவாவில் இருக்கிற கடைசியில இருக்கிற வா என்னத்தை குறிக்குது சொல்லுங்க அப்போ. அங்க கொப்பி பார்க்க கூட, கொப்பியை மூடி வச்சு போட என்ன சொல்லணும் சொல்லுங்க. என்னத்தை குறிக்குது? ஹோதனவாவில் எத்தனை எழுத்து இருக்குன்னு சொல்லுங்க அப்போ. ஹோதனவா எத்தனை சொல் வந்திருக்கு, எத்தனை எழுத்து வந்திருக்குது? உண்டு ப உண்டு நே ப வா. எத்தனை எழுத்து இருக்கு? எத்தனை சவுண்ட்? 4 சவுண்ட் இருக்குது. இதுல கடைசி சவுண்ட் என்ன? கடைசி சவுண்ட் என்ன? வா. வா வந்து ஒரு நபர் யாரு செய்யறாருன்றத குறிக்குது. ஆண் ஆள் ஆய் ஆர் ரீர்கள் ரீங்கள் ரார்கள் என்று வருதுதானே கடைசியில தமிழ்ல. விளங்குதா? அதுதான் வா. சரியா? இப்ப அதுக்கு முன்னுக்கு ஹோதனவாவுல வாவுக்கு முன்னுக்கு என்ன இருக்கு? நே இருக்கு. நே என்னத்தை குறிக்குது? கிரன்றத குறிக்குது. அப்ப மிச்சமா என்ன இருக்குது? ஹோத. ஹோதண்டா கழுவுன்ற அர்த்தம். விளங்குதா? ஹோதண்டா கழுவு என்ற அர்த்தம். சரியா? இப்ப கழுவுற எப்படி சொல்ற? கழுவுகிற எப்படி சொல்றது? ஹோதன. அதேதான். அந்த ந வந்து கிரைய குறிக்குது. ஹோதன கழுவுகிற. தண்ணிக்கு என்ன சொல்ற சிங்களத்துல? ஹோ வத்துர. ஏன் வத்துரு? புத்தகத்துல படிச்ச வத்துர. ஸ்கூல் பாடத்தை விட்டுரு. ஸ்கூல்ல அது ஒரு தியரி, அது அவங்களுக்கு தெரியாது. அந்த டீச்சர்மாருக்கெல்லாம் தெரியாது. அது பாடமாக்கி பாஸ் ஆகின பாடம் தான் ஸ்கூல் பாடம். அதை விட்டுறணும். சரியா? நாங்க பிராக்டிகலா படிக்கணும், நடைமுறையா படிக்கணும். சரியா? இப்ப கழுவுகிறன்னு எப்படி சொல்றது? ஹோதன. தண்ணிக்கு என்ன சொல்றது? அப்ப கழுவுற தண்ணி எப்படி சொல்றது? ஹோதன வத்துரு. கழுவுற தண்ணி. இப்ப குடிக்கிறதுக்கு சிங்களத்துல என்ன சொல்றது?
பொன்னையாம். நான் எங்க படிச்சு தந்தேன்? நான் பொண்ணுன்னு படிச்சு தந்தேன் நான். குடிக்கிறதுக்கு வினைச்சொல் பொனவா. உணவு நீங்க ஏன் பொண்ணை குடிக்கிறதுக்கு பொண்ணு படிக்கிறீங்க? அந்த அந்த பாடத்தை மறந்துருங்களேன். அந்த பழைய பாடத்தை மறந்துருங்களேன் ப்ளீஸ். நாம சிங்களம் பழவனுமா இருந்தா பழச மறந்துடணும். சரியா? ஓ பொனவா. இப்ப இதுல இருக்கிற வா என்னத்தை குறிக்குது? பொனவாவுல வா என்னத்தை குறிக்குது? சொல்லுங்களேன். பொனவாவுல கடைசியில இருக்கிற வா என்னத்தை குறிக்குது? சேல குறிக்குது. செய்யற ஆளை குறிக்குது. செய்யற ஆளை குறிக்குது. செய்யற ஆள் குறிக்குது. அதுல வாவுக்கு முன்னுக்கு நான் இருக்கா? ந என்னத்தை குறிக்குது? கிரைய குறிக்குது. கிரைய குறிக்குது. அதுக்கு முன்னுக்கு என்ன இருக்கு? போ போ என்னத்தை குறிக்குது? அப்ப குடி குடிய குறிக்குது. அப்ப குடிக்கிறேன் எப்படி சொல்ற? பொன பொண்ணு. அப்ப குடிக்கிற தண்ணி எப்படி சொல்றது? பொன பத்ரு பத்ருவா. மறுபடியும் வத்துர. பத்துர வத்துர. குடிக்கிற தண்ணி எப்படி சொல்றது? பொன பத்துர. பொன வத்துர. அப்ப கழுவுற தண்ணி? போத கொப்பிய பேனா வைங்களேன். கொப்பிய பேனாவில வச்சிருங்களேன். வச்சு போட்டு பாருங்களேன். கழுவுற தண்ணி எப்படி சொல்றது? இதுல கிரேண்டு வந்திருக்கா எங்கேயாவது? கிரேன்றது வந்திருக்கா? இதுல கிரேன்றது வந்திருக்கா? இல்ல. அப்ப வராம எப்படி வரும்? கழுவுற தண்ணி கழுவு தண்ணி தான் வரும். ஹோதண்டா கழுவு தானே. கழுவுகிற அதைத்தானே கழுவுற தண்ணின்னு சொல்றோம். கழுவுகிற தண்ணின்னு தான் கழுவுற தண்ணின்னு சொல்றோம் நாங்க கதைக்கிற பாஷையில. கழுவுற தண்ணி எப்படி சொல்றது? கோதன வத்துர. வத்துர. நல்லா தெளிவா சொல்லுங்க. கழுவுற தண்ணி எப்படி சொல்றது? கோதன பத்துர. கோதன வத்துர. குடிக்கிற தண்ணி சொல்லுங்க. பொன்ன வத்துர. ஏன் பொன்ன வத்துர வருது? அந்த பழைய சிங்களத்தை மறங்கன்னு தானே சொன்னேன் நான். நான் தான் அழகா சொல்லி தரேனே. பொன்னவான்னு சொல்லி தந்திருக்கிறேன். நான் பொன்னன்றத ஒன்று சொல்லி தரவே இல்லை. அது இருக்குது. அது வரப்போக்குள்ள மண்டைய குழப்பம் உங்களுக்கு. அதனால முதலாவது இதை விளங்கணும். விளங்கிச்சா? இப்ப இந்த பிள்ளைகளுக்கு, இந்த எல்லா பிள்ளைகளுக்கும் இப்ப டியூரேஷனை கூட்டணும் போலாம் கிடக்கு. படிப்பு ஓடுது இல்லை. சொல்லுங்க பாப்போம். குடிக்கிற தண்ணி எப்படி சொல்றது? என்ன என்ன சொன்னீங்க சீஃப்னா? எல்லாருக்கும் இல்ல சார். எல்லாருக்கும் இல்ல. பொனவத்துர. என்னது? பொனவத்துர. ஓ பொனவத்துர. அப்ப இதுன்னு சொல்ற எப்படி சிங்களத்துல? இது என்று சொல்ற எப்படி? இது கழுவுற தண்ணி, இது குடிக்கிற தண்ணி. சொல்லுங்க பாப்போம். மே பொனவத்துர. மே ஹோதன பத்துர. ஹோதன வத்துர. இப்ப விளங்குதா? இந்த ந வந்தா கிரை. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். விளங்கிச்சா? சரி, அந்த கிரையோட சேர்த்து விதிக. இப்ப நான் என்ன படிச்சிருந்தேன்? எக்க விதிக தே அப்படித்தான் சொல்லி தந்தேன் நான். எக்க விதிக தே என்று படிச்சு தந்தேன். இப்ப கோஷாவுக்கு கூடிரும். ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணதுனால இந்த கிளாஸ் ஹார்டா இருக்கும், பிரச்சனையா இருக்கும். கிளாஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு தான். சரியா? இப்ப எக்கன்னு சொன்னா நாங்க தீன்னு ஒரு பொருளை நாங்க ஒரு வினையை நாங்க குறிப்பிட்டு சொல்றோம் தானே. கழுவுறது, குடிக்கிறது, ஓடுறது அப்படின்னு சொல்றோம் தானே. நீங்க குடிக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை, நீங்க பாக்குறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படி சொல்றது தெரியுமா? குடிக்கிறது. அப்ப அந்த தூண்டு பயன்படுத்துறோம். அதுதான் எக்க. பொன எக்க குடிக்கிறது. ஒயா பொனேக்க மாமா கேமத்தின. நீங்க குடிக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை.
நீங்க குடிக்கிறத எனக்கு தாங்கன்னு கேக்குறேன் தெரியுமா? நீங்க குடிக்கிறத, அப்போ குறிப்பிடுறது தானே அது. குடிக்கிற அதைத்தானே நாங்க குடிக்கிறதுன்னு சொல்றோம். நீங்க சாப்பிட்றத கொட்டி விடுங்க, நீங்க சாப்பிட்றத நிப்பாட்டுங்க, நீங்க சாப்பிட்றத எனக்கும் தாங்க, அப்படி சொல்றது தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தமிழ்ல அப்படி பயன்படுத்தி இருக்கிறீங்களா யாராவது? சொல்லுங்க பிள்ளைகள், வாயத்துறங்கள் பிள்ளைகள். கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுல இத்த இத்தன்னு ஒன்று கேக்குதா? அந்த இத்த தான் இந்த ஏக்க. சரியா? பொனேக்க நவத்தன்ன, குடிக்கிறத நிப்பாட்டுங்க, கணேக்க தென்னு, சாப்பிடுறத தாங்க. அந்த இத்த இத்தன்னு கேக்குது, அதான் ஏக்க. சரி, ஏக்க விளங்கிட்டா சொல்லுங்க. விளங்காதாக்கள் சொல்லுங்க ஏக்க விளங்கலன்னு சொல்லுங்க. விளங்கினாங்கள் சொல்லுங்க, விளங்கிட்டுன்னு சொல்லுங்க. அம்பா விளங்கிட்டு, எல்லாருக்கும் விளங்கிட்டா? ஏக்க விளங்கிட்டா? விளங்கிட்டு. குழப்பம் இல்லையா? இல்ல, குழப்பம் இல்ல. யாருக்கு குழப்பம் இருக்கு? சார், ஓ, நான் கொஞ்சம் கிளாஸுக்கு வர லேட் ஆயிட்டு சார். மரா சொல்லி தரையிலுமா? இல்ல மரா, இனி விளங்கப்படுத்தினா நேரம் போயிட்டு இருக்குமே ஷிஃப்ட். நான் இதை போட்டு விடுறேன்னு பாருங்களா, இந்த ரெக்கார்டிங்க போட்டு விடுறேன் பாருங்க. லேட் ஆக கூடா, ஏன் டைமுக்கு வரணும். லிங்க போட்டா வந்து நிக்கணும். சரியா? சரி, இப்ப குடிக்கிறத, ஓடுறத, பாக்குறதன்னு சொல்றேன் தானே, அந்த இத்த தான் இந்த ஏக்க ஏக்கன்னு வருது. பொனேக்க, கணேக்க, பலனேக்கன்னு வரும். சரியா? விளங்கிட்டா? விளங்கிட்டு. சரி, அடுத்தது விதிக. சொல்லுங்க சொல்லுங்க ஹலினி, சொல்லுங்க. எக்குங்கிறது எனக்கணக்கானவா? எக்கன்னு சொன்னா ஒன்றுக்கு வரும். எக்கன்னு சொல்றோம், அந்த எக்கன்னு சொல்லக்கூடாது. இக்கன்னா காணா இல்ல, எக்க. சரியா? எக்க. ஓகே. அடுத்தது விதிக. விதிகண்டா மாதிரி. விதிகண்டா என்ன அர்த்தம்? மாதிரி. சரியா? மாதிரி அல்லது முறைன்றத குறிக்குது. சரி, இப்ப யன விதிகண்டா என்ன அர்த்தம்? போற மாதிரி. மம யன விதிய பலன், நான் போற மாதிரியே பாருங்க, நான் போற முறைய பாருங்க, நான் போற மாதிரி, நான் போற விதம் இருக்கு தானே, விதம்னு சொல்றோம், நான் போற விதத்தை பாருங்க. அப்ப கன விதிகண்டா என்ன அர்த்தம்? சாப்பிடுற மாதிரி, சாப்பிடுற விதம். ரைட்டா? அவர் சாப்பிடுற விதம் சரியில்லை அப்படி சொல்றானே. நாங்கன்னு சிலாக்கள் சாப்பிட போக்குள்ள தெரியும் தானே, அப்படி வாய்க்குள்ள அள்ளி வச்சு அப்படி கேட்கும். கேட்டிருக்கிறீங்களா? சாப்பிடுற விதத்தை பாருங்க, சாப்பிடுற மாதிரியே பாருங்க, கனவிதிக பலன்னுக்கும். ரைட்டா? சாப்பிடுற மாதிரியே பாருன், சாப்பிடுற விதத்தை பாருன், அப்படி சொல்றேன் தானே. நாங்க சாப்பிடுற மாதிரி அல்ல சாப்பிடுற விதம்னு சொல்லுவோம். சில இடங்கள்ல மாறி மாறி கதைப்பீங்க நீங்க. அதனால நான் 2-3 விஷயத்தையும் சொல்றேன். என்னன்னு சொன்னா எல்லாருக்கும் புரியணும்ன்றதுக்காக. சாப்பிடுற மாதிரியை பாருங்க அல்லது சாப்பிடுற விதத்தை பாருங்க, அப்படி சொல்றானே, அதுதான் இந்த விதிக. சரியா? ரைட் தானே? அப்ப நான் சாப்பிடுற மாதிரிக்கு நீங்க சாப்பிடுங்க என்று சொல்ற. எப்படி? என்ன அந்த கேமையாம்? நான் கேமன்னு சொல்லவே இல்லை. நான் சாப்பிடுற மாதிரிக்கு நீங்க சாப்பிடுங்க, எப்படி சொல்றது? நான் சாப்பிடுற மாதிரிக்கே நீங்களும் சாப்பிடுங்க, எப்படி சொல்றது? நான் சொல்றேன் எப்படி? மம கன விதிகட்ட. மம கன விதிகட்ட. டேண்டா இக்குன்னு நாங்க படிச்சிருக்கோமே, டேண்டா இக்குன்னு படிச்சிருக்கோம். அப்ப மம கன விதிகட்ட, நான் சாப்பிடுற மாதிரிக்கு ஒயா கண்ணு நீங்க சாப்பிடுங்க, நான் குடிக்கிற மாதிரி நீங்களும் குடிங்க. சொல்லுங்க அப்போ. மம பொன விதிகட்ட ஒயா பொண்ணு. மம பொன விதிட்டு ஒயா பொண்ணு. சரியா? சரி, அப்ப நான் வார மாதிரி நீங்களும் வாங்க. அவ்வளவுதான். சரியா? அவ்வளவுதான், பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை. அடுத்தது தே. என்னது? தேண்டா ஒரு விஷயத்தை குறிக்கும். தேன் என்னதை குறிக்கும்? ஒரு விஷயத்தை குறிக்கும். சரியா? இப்ப நீங்க சாப்பிடுற எதுவா இருந்தாலும் எனக்கு தாங்கன்னு நான் கேட்கிறேன். நீங்க சாப்பிடுறதுல எனக்கு தான், நீங்க சாப்பிடுறதுல எனக்கும் தாங்கன்னு சொல்றேன் தானே. ஒயா கனதே, நீங்க சாப்பிடுறத.
ஒயா கனதே மட்டத்தேன்னு நீங்க சாப்பிடுறத எனக்கும் தாங்க. விளங்கிட்டா? நீங்க சாப்பிடுற அந்த விஷயத்த விஷயம்ண்டா இப்படித்தானே, அது மறைவான உண்டு. சரி, ஏதாவது ஒன்றுக்கு நாங்க சொல்றோம் தேண்டு. சரிதானே? ஒயா கனதேன்னு என்ன அர்த்தம்? நீங்க சாப்பிடுறது. சரியா? விளங்கிட்டா? நீங்க சாப்பிடுறது அந்த தீண்டு சொல்றது ஒரு விஷயத்தை குறிக்குது, அது எதுன்னு தெரியல. சரியா? நீங்க குடிக்கிறத எனக்கும் தாங்க கேக்குறது தானே, நீங்க குடிக்கிறத எனக்கும் தாங்க அப்படி சொல்றானே நாம. ஒயா பொனதே மட்டத்தேன்னு நீங்க குடிக்கிறத எனக்கும் தாங்க. சரியா? சார் சொல்லுங்க. சார் நீங்க படிப்பிக்கிறது எனக்கும் சொல்லித்தாங்க அப்படின்னா ஒயா உகன்னனதே நீங்க படிப்பிக்கிறத அந்த இத்த தான் அது. ஒயா உகன்னனதே மட்டத் கீழதேன்னு. சரியா? அது ஒரு விஷயத்தை குறிக்குது. எக்கன்னு சொன்னா அது குறிப்பிட்டு சொல்றோம். நீங்க படிப்பிக்கிற அதை எனக்கும் சொல்லித்தாங்க என்ற அர்த்தம். விளங்கிட்டா? இது பொதுவா சொல்றது தே. விளங்கிட்டா? யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க. ஒருத்தருக்கும் இல்ல. சரி, அப்ப அடுத்தது பாருங்க. அடுத்தது என்ன சொன்னா தரம். அடுத்தது என்ன? தரம். தரம். தரம்ண்டா அளவுன்னு அர்த்தம். தரம்ண்டா என்ன அர்த்தம்? அளவு. யனதரம்டா என்ன அர்த்தம்? போரளவு. போரளவு. அப்ப அளவுக்குன்னு எப்படி சொல்ற? யனதரமட்ட. நீங்க போற அளவுக்கு எனக்கு நல்லம் எப்படி சொல்றது? ஓயா யனதரமட்ட மட்ட ஹொந்தாய். நீங்க போற அளவுக்கு எனக்கு நல்லம். சரியா? நீங்க பாக்குற அளவுக்கு எனக்கு நல்லம் எப்படி சொல்றது? ஒயா பலன தரமட்ட. ஒயா பலன தரமட்ட மட்ட ஹொந்தாய் எனக்கு நல்லம். ஒரு நர்ஸை பார்த்து சொல்லலாம், ஒயா பலன தரமட்ட மட்ட ஹொந்தாய். நீங்க பாக்குற அளவுக்கு எனக்கு நல்லம். என்னண்டா அவங்க நோயை சுகப்படுத்துவாங்க அப்படித்தானே. அப்ப நீங்க சாப்பிடுற அளவுக்கு என்னால சாப்பிட முடியாது எப்படி சொல்றது? ஒயா கன தரமட்ட மட்ட கண்ணபே. மட்ட கண்ணபே. ஒயா கன தரமட்ட மட்ட கண்ணபே. நீங்க சாப்பிடுற அளவுக்கு என்னால சாப்பிட முடியாது. அப்ப தரம்னு சொன்னா அளவுன்னு அர்த்தம். தரமட்டன்னு சொன்னா அளவுக்குன்னு அர்த்தம். தரம் அளவு, தரமட்ட அளவுக்கு. சரியா? அப்ப இன்னைக்கு படிச்ச விஷயம் என்ன? எக்க விதிக, அதே மாதிரி தே தரம். தே இல்ல தே 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 தரம் தரமட்ட. அது விளங்கிட்டு தானே? விளங்கிட்டு தானே? விளங்கிட்டா? சரி, அடுத்தது பவ. என்னது? பவ. பவ. பவன்னு சொன்னால் அதை பற்றி அல்லது அது தொடர்பாக அர்த்தம். அதை பற்றி அல்லது அது தொடர்பாக அர்த்தம். பவன் என்ன அர்த்தம்? அது தொடர்பாக அர்த்தம். இந்த அது தொடர்பாக என்று சொல்றதை தான் நாங்க தமிழ்ல மாத்தி கதைக்கிறோம். அது நம்ம தமிழ்ல உள்ள பிழை. சரியா? அதை பத்தின்னு நாங்க சொல்றது அது தொடர்பாகன்றத நாங்க அதை பத்தின்னு சொல்றோம். பற்றின்றது வேறு. நாங்க ஆனா இது தமிழ்ல இப்படிதான் பயன்படுத்துறோம். இப்ப நீங்க கொழும்புக்கு போறத பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன் தானே. நீங்க கொழும்புக்கு போற அதை பற்றி எனக்கு தெரியாது. நீங்க கொழும்புக்கு போகிற அதை பற்றி எனக்கு தெரியாது. நீங்கன்னு சொல்ற எப்படி? கொழும்புன்னு சொல்ற எப்படி சிங்களத்துல? நீங்க கொழும்புன்னு சொல்ற எப்படி? ஒயா கொழும்பு. நீங்க கொழும்புக்கு போகிறன்னு எப்படி சொல்றது? ஒயா கொழம்பையான. நீங்க கொழும்பு போகிற. நீங்க கொழும்பு போகிற ஒயா கொழம்பையான. சரியா? அதை பற்றி எப்படி சொல்றது? நீங்க கொழும்புக்கு போறத பற்றி எப்படி சொல்றது? ஒயா கொழம்பையான பவ. எனக்கு தெரியாது. மட்ட வரக்கூடாது அந்த இடத்துல. நான் தெரியாது. தெரியாது தெரியும்னு சொல்லும் போது மமன்னு பயன்படுத்தணும். எப்படி எந்த சந்தர்ப்பத்துல பயன்படுத்தணும் மமண்டு? தமிழ்ல நாங்க மட்டன்னு சொல்லுவோம். ஆனா மமன்னு சொல்ற சந்தர்ப்பங்கள்
இருக்குது. என்னது? பயம். மம பயாய். කැමැති எனக்கு பயம்னு சொல்றேன் தானே, அந்த டைம்ல மம பயாய்ன்னு சொல்லணும். எனக்கு விருப்பம் மம கெமத்தி. எனக்கு தெரியும் மம தன்னவா. இதுக்கெல்லாம் மட்டை போடக்கூடாது. எனக்கு பயம் மம பயாய். எனக்கு விருப்பம் மம கெமத்தி. எனக்கு தெரியும் மம தான்னவா. எனக்கு தெரியாது மம தான்னினே. எனக்கு விருப்பம் இல்ல மம கெமத்தினே. எனக்கு பயம் இல்ல மம பயனே. விளங்கிட்டா? விளங்கிட்டு தானே? அப்ப அந்த இடத்துல மாமா சொல்லணும். அப்ப சொல்லுங்க, அப்ப நீங்க கொழும்புக்கு போறத பற்றி எனக்கு தெரியாது, எப்படி சொல்றது? ඔයා කලම්බ ඔයා කලම්බ ඔයා කොළඹ යන බව මම දන්නේ. දන්නේ නැහැ. ඔයා කොළඹ යන බව මම දන්නේ නැහැ. சிம்பிளா இருக்கா? இலகுவாக இருக்குதா? சின்ன விஷயம். வினை சொல்லு அந்த வாவை வெட்டிட்டு தான் நாம் என்ன செய்யறோம்? යන එක, යන විදිහ, යන දේ, යන තරම්, යන තරමට, යන බවன்னு படிச்சிருக்கிறோம். விளங்கிட்டா? லேசா இல்லையா? அதே மாதிரி கணேக்க சாப்பிட்றது, கண விதிக சாப்பிட்ற மாதிரி, சாப்பிட்ற விதம் அப்படின்னு அர்த்தம். கணதே சாப்பிட்ற அந்த விஷயத்த, கணத்தரம் சாப்பிட்ற அளவு, கணத்தரமட்ட சாப்பிட்ற அளவுக்கு, கணபவ நீங்க சாப்பிட்றத பற்றி எனக்கு தெரியாது. நீங்க இறைச்சி சாப்பிட்றத பத்தி எனக்கு தெரியாது. இல்லாட்டி நான் இறைச்சி வாங்கி சமைச்சிருப்பேன். என்ன? நீங்க இறைச்சி சாப்பிட்றத பத்தி எனக்கு தெரியாது. நீங்க இறைச்சி சாப்பிட மாட்டீங்கன்றத பத்தி எனக்கு தெரியாது. ඔයා මස් කන්න නැති බව. ඔයා මස් කන්න නැති බව මම දන්නේ නැහැ. දන්නවනම් මම මස් උයන්නේ නැහැ. தெரிஞ்சா நான் இறைச்சி சமைச்சிருக்க மாட்டேன். அந்த மாதிரி இலகுவா கதைக்கலாம். இந்த பிடிக்கிற விஷயம், இந்த யன ந வந்தா கிர 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 கிரன்னு முடிஞ்சிடும். அவ்வளவுதான். அங்கெல்லாம் ஆள் வராது. அது நல்லா விளங்கி கொள்ளணும். விளங்கிட்டா? இப்ப வாவை கடைசியில வெட்டினா, ஒரு வினைச்சொல்லுடைய கடைசியில வா வெட்டினா என்ன வரும்? விளங்கிட்டா? விளங்கிட்டு தானே? எல்லாருக்கும் விளங்கிட்டா? சொல்லுங்க அப்போ. எல்லாருக்கும் விளங்கிட்டா? ஓம் சார். சரி, அப்ப நாளைக்கு பாடம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு படிச்சிருந்தனால ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. நாளைக்கு பாடம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு 50 வினைச்சொற்கள் நான் நாளைக்கு தருவேன். சரியா? 50 வினைச்சொற்கள் நான் உங்களுக்கு நாளைக்கு தருவேன். விளங்கிட்டு தானே? 50 வினைச்சொற்கள் தந்தால் அந்த 50 வினைச்சொற்களுக்கு முறைய இறந்த காலத்தையும் சொல்லி தருவேன். நிகழ்காலம், இறந்த காலம் ரெண்டையும் சொல்லி தருவேன். அது ரெண்டும் நல்லா பாடம் இருக்கணும். 3 நாள் இருக்கு உங்களுக்கு. அந்த 3 நாளைக்கு நீங்க கட்டாயமா அதை பயன்படுத்தணும். ஓகேயா? ஓகே சார். சரிதானே? ஓகே அவ்வளவுதான். சார். சரி, இப்ப ஓகே. இப்ப நான் 4-5 நாளா, இப்ப ஒரு கிழமை 2 கிழமைக்குள்ள படிச்சிருக்கேன். 2 கிழமை படிச்சிருக்கேன். அதுல ஒரு நாள் கிளாஸ் கட்டு. இப்ப இந்த 2 கிழமையும் சம்பூர்ணமா முடியல. இப்ப ஒரு அளவுக்கு கிளாஸுக்கு வரும்போது இருந்ததை விட இப்ப ஏற்கனவே கொஞ்சம் சிங்களம் தெரிஞ்சவங்க இருந்திருக்கிறீங்க. இதுல ஒரு சில வசனங்கள் தெரிஞ்சவங்க. அடுத்தது அறகுற சிங்களம் தெரிஞ்சவங்களும் இருந்திருக்கிறீங்க. ஸ்கூல் சிங்களம் தெரிஞ்சவங்களும் இருந்திருக்கிறீங்க. சரியா? இப்ப உங்களுக்கு கிளியரன்ஸ் ஒன்று வருதா? நான் படிச்சதை வச்சு தெரியாதாக்களுக்கு புதுசா இருக்கும், தெரிஞ்சாக்களுக்கு பயங்கரமா இருக்கும். இப்படித்தான் தொடர்பாகுது அப்படின்ற விஷயம் இப்ப விளங்கி இருக்கும். ஹலீம் தீனுக்கெல்லாம் கொஞ்சம் சிங்களம் ஏற்கனவே ஒரு சில வசனங்கள் தெரியும், விஷயங்கள் தெரியும், தெளிவில்லை. ஷிஃப்னாக்கும் கொஞ்சம் தெரிகிற மாதிரி தான், ஆனா தெளிவில்லை. அப்படித்தானே ஷிஃப்னா? ஓ, இப்ப சரிதானே? இப்ப விளங்குதா? இப்படித்தான் இது மாறி இருக்குதுன்றது இப்பதான் விளங்குது. அப்படித்தானே ஹலீம் தீன்? அப்படித்தானே ஹலீம் தீன்? ஓ, அப்படியே தான். கோஷாவுக்கும் குழப்பமா இருக்கும். இப்ப இது புரியலன்ற மாதிரி இருக்கும். ஏனெண்டா கோஷா படிச்சது புத்தகத்துல இருக்கிற பாடம் மட்டும்தான். அப்படித்தானே கோஷா? புத்தகம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சு படிச்சது தான் கிடந்துட்டு. என்ன, கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஹவு டு ஸ்பீக் சிங்களம் அடிச்சு அதுல இருக்க ஒரு 2 ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கூகுள்ல போயிட்டு ஹவு டு ஸ்பீக் ஈஸி சிங்களம் டைப் பண்ணி அதுல இருந்து 2-3 பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க. உண்மையா? சரியா? அதுக்கான அதுக்கு இந்த 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு பிள்ளைகள புத்தகத்துல எடுத்து வச்சுட்டு 2-3 வசனங்களை படிச்சு வச்சிருக்கீங்க. சரியா? அப்படித்தானே? காய்கறி உண்மையா பொய்யா? உண்மைதானே? அப்படி இல்ல சார். அந்த 150 பணித்தியாளர் கிளாஸ் நடந்ததானே? சரிதான், அவங்க படிச்சு தந்தாங்களோ, அரசாங்கம் படிச்சு தந்தா அப்படித்தானே வர முடிஞ்சதா? 150 முடிஞ்சா? ஆம் சார். சர்டிபிகேட் தந்துட்டாங்களா?
அது நமக்கு இல்லை. கதைச்சாஞ்சுன்னா கதை கிடைஞ்ச சர்டிஃபிகேட் கிடைக்கும். சரி, சர்டிஃபிகேட்டை வச்சுக்கொள்ளுங்க. கட்டாயமாக சிங்களத்தில் நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க பிள்ளைகள், முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால்